வாக்குத்தத்தம் உன்னுடையது. இன்றைக்கு அநேகர் சக்தி வேண்டும், பலம் வேண்டும் என்று பல மாத்திரைகள், பொடிகள், மருந்துகள் என்று வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் எனக்கு பலன் இல்லை, பலம் வேண்டும், ஆகவே மருந்து எடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். நான் உன்னை பலப்படுத்துகிறவர் என்பதை மறந்துவிடாதே. பயந்து ஒளிந்து வாழ்ந்த கிதியோனை நான் அழைத்து அவனை பலப்படுத்தி ஒரு பெரும் எதிரிகளின் சேனையை 300 பேரை கொண்டு சிதறடித்தான். தாவீது இளைஞனாக இருந்தபோது கோலியாத் என்ற ஒரு ராட்சதனை மேற்கொண்டான். கோலியாத்தை கண்டு மொத்த இஸ்ரவேலர்களும் பயந்தபோது தாவீது அவனை வெற்றி கொண்டான். ஆசா தன் எதிரிகள் முன் நிற்க முடியாத சூழலில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் சத்துருக்களை கர்த்தர் சிதறடித்தார். இன்று நீயும் அதிகமாக பயந்து கொண்டிருக்கிறாய். என்னால் இதை கையாள முடியாது, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, நான் எப்படி படிக்கப் போகிறேன், நான் எப்படி இதை செய்ய போகிறேன் என்று உன்னை குறித்தே குறைவாக யோசித்து கொண்டிருக்கிறாய். பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்று நான் உன்னையும் பலப்படுத்துவேன். நீ அசாத்தியமான காரியங்களை செய்வாய், நீ அற்புதம் காண்பாய். உன் பலவீனம் மாறும், உன் கண்ணீர் மாறும், நீ அநேகருக்கு முன் சாட்சியாக நிற்பாய். ஆதார வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆபகுக் 3:19.